பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாம் உங்களை ஒருத்தரையும் அவருடைய நினைவின் பிரகாரம் வழி நடத்துவாக. சிலுவை பற்றிய உபதேசத்தை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததான நோக்கம். 8வதாக இயேசு எதற்காக சிலுவையிலே மரித்தார் என்று சொன்னால், தமக்கு முன் இருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார் என்று சொல்லி எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன சந்தோஷத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில பார்த்து நமக்காக சிலுவையில மரிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, உலக மக்கள் கோடி கோடி மக்கள் ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் நாம் தேவ சாயலை அடைய போகிறதே இயேசு பார்த்து விட்டார். 2 பேர் பிசாசு நிறத்தில் தோற்று போனார்கள். கோடி கோடி ஜனங்கள் இழந்து போன தேவ சாயலையும் தேவ ரூபத்தையும் மறுபடியும் பெறப்போகிறார் என்பதை இயேசு பார்த்ததுனால தான் இயேசு சிலுவையில மரிக்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆகினால் தான் எபிரேயர் நிருபத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, தமக்கு முன் இருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். நாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறது, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவது, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொள்வது, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் விடுதலையோடு கூட வாழ்வது, இவை அனைத்தையும் இயேசு பார்த்தார். ஆகையினால தான் சிலுவையில மரிக்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் வாழ்ந்ததான நாட்களிலே அவருக்கு சீஷனா இல்லாதவனும் அவருடைய அப்போஸ்தலனா இல்லாதவனும் ஒருவன் போய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிசாசலை துரத்தி கொண்டிருக்கிறான். உடனே யோவான் வந்து ரிப்போர்ட் பண்ணுகிறார் இயேசு கிறிஸ்து இடத்துல, நம்மோடு சேராத ஒருவன் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரைத்து கொண்டிருந்தான், நான் அவரை தடுத்தோம் என்று சொல்றார். இயேசு தடுக்க வேண்டாம் என்று சொல்றார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீஷர்கள் செய்வதை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவை வார்த்தை கேட்டு வெளியே இருந்ததான ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிசாசுகளை துரத்துகிறதை குறித்து பார்க்கிறோம். இந்த சந்தோஷத்தை இயேசு பார்த்தார். அதற்காகத்தான் சிலுவையில மரிக்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக 9வதாக சமாதானத்தை உண்டாக்குவதற்காகத்தான் இயேசு சிலுவையில மரித்தார். நமக்கு சமாதானத்தை, இரு தரத்தாருக்கு சமாதானத்தை உண்டாக்குவதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்கு சமாதானத்தை தருவதற்காகவே அவர் சமாதான கேடை அடைந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மனித குலத்துக்கு சமாதானம் உண்டாக்கும் என்பதற்காக இயேசு சிலுவிலே தன்னை மரிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, 10வதாக சரீரமாகிய சபைக்காகவே இயேசு சிலுவிலே மரிக்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், கரைதனை முதலான ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிமுள்ள சபையுமாய் அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக அதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாம் கரைதறையற்றவர்களாக பரிசுத்தராக அவருக்கு முன்னாக நிறுத்த வேண்டும் என்று சொல்லி என்பதற்காகவே அவர் சிலுவையில மரிக்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அவருடைய ஒப்பு கொடுத்த பிரகாரமாய்த்தான் இன்றைக்கு சபை இந்த உலகத்தில் கட்டப்பட்டு வருகிறது. யாரான சபை கட்டப்படவில்லை, இயேசு கிறிஸ்துவாலேயே சபை கட்டப்படுகிறது. ஆகினால் தான் இயேசு சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்கிறார். அவர் மேலே அவரே சபையை கட்டி கொண்டிருக்கார். அவர்தான் மூளைக்கல். நாம் எல்லாம் அவர் மேல் இசைவாய் இணைக்கப்பட்டு கட்டப்படுகிற ஜீவனுள்ள கற்களாய் மாற்றப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக மரிக்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அதன் நிமித்தமாய் நாம் ஜீவனுள்ள கல்லாக மாற்றப்படுகிறோம். அவரை விசுவாசிக்கும் போது ஜீவனுள்ள கல்லாய் மாற்றப்பட்டு நாம் அவருடைய இசைவாய் இணைக்கப்பட்டு கட்டப்பட்டுகிறோம். ஆகினால தான் சரீரமாகிய சபைக்காக இயேசு சிலுவையில மரிக்கும்படிக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அடுத்தாக அவருடைய தரித்திரத்தினாலே நாம் எல்லாம் ஐஸ்வர்வான்களாக மாற என்பதற்காகத்தான் இயேசு நமக்காக சிலுவையில மரிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தார். நாம் ஐஸ்வர்வான்களாகும்படி நம் நிமித்தம் அவர் தரித்திரர் ஆனாரே என்று சொல்லி பார்க்கிறோம். நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க இயேசு ரொம்ப தரித்திரரா பிறந்தாருன்னு. இல்லை பிரியமானவர்களே, இயேசு 5000 பேரை போஷிக்கிறாரு, 4000 பேரை போஷிக்கிறாரு. அவர் தரித்திரர் கிடையாது, அவர் பெரிய பணக்காரர். பிரியமானவர்களே, கடைசியில் அவருடைய வஸ்திரத்தை கிழிக்காமல் வஸ்திரத்தின் மீது சீட்டு போட்டு யாருக்கு விழுகிறதோ அவரை எடுத்துக்கொள்ளலாம் சொல்றாங்க. யாருன்னா உதவாத சட்டம் மேல சீட்டு போடுவாருங்களா? அது விலையுறந்த ஆடையா இருந்ததோடு தான் அது மேல சீட்டு போட்டு அதை கிழிக்காதபடி தங்களுக்குள்ள எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்றார். ஆகினால அவர் தரித்திரரானார் சொல்றது எதை குறிக்கிறதுன்னு சொன்னா, இயேசு சொல்கிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்கிறார். தேவனை விட்டு பிரிந்திருக்கிறதான அனுபவம் என்ன என்பதை இயேசு சிலுவையில மரித்தார். அதை ருசி பார்த்தார்.
ஆகினால தான் அவர் நம் நிமித்தம் தரித்திரர் ஆனார். தேவனை விட்டு பிரிந்திருக்கிற அனுபவம் எவ்வளவு கொடியது என்பதை இயேசு நமக்காக சிலுவையிலே மரிக்கும்படி ஒப்பு கொடுத்தார். ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு என்று சொல்லி தேவனை விட்டு பிரிந்திருக்கிற மரணம் எப்படிப்பட்டதான கொடிய மரணம் என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் இயேசு சிலுவையிலே மரிக்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் தரித்திரர் ஆனதினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றப்பட்டோம். எப்படி என்று சொன்னால், அவர் மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிற தைரியத்தை பெற்றுக்கொண்டோம். இன்றைக்கு தேவனை யாரெல்லாம் இயேசு விசுவாச சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தேவனை எப்படி அழைக்கிறான்னு சொல்லி பார்க்கும் பொழுது அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடுகிறோம். ஏன்? தேவனை உறவு வைத்து கூப்பிடக்கூடிய அளவுக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தைரியம் பெற்றவர்களாக இருக்கின்றோம். ஆகையினால இயேசு கிறிஸ்து மூலமாக அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாக மாற்றப்பட்டோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுதாக நமக்கு எதிரியா இருந்த கையெழுத்தை இயேசு சிலுவையிலே குலைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்கு எதிரியா இருந்ததான கையெழுத்தை சிலுவையிலே ஆணி அடித்து வெற்றி சிறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்கு எதிரியா என்னெல்லாம் கையெழுத்தெல்லாம் இருந்ததோ, என்னெல்லாம் எழுத்துக்கள் இருந்ததோ அதையெல்லாம் ஒழிக்கிறதுக்காகவே இயேசு சிலுவையிலே மரிக்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அடுத்தாக இயேசு சிலுவையிலே மரித்ததான நோக்கம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, பொல்லாத பெருமை தந்து நம்ம விடுதலையாக்குவதற்காக இயேசு தன்னை மரிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தார். இப்பொழுது இருக்கிற பொல்லாத பெருமத்தை நம்ம விடுதலையாக்குவதற்காக அதற்காக தாமே ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து விசுவாச சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நம்ம எல்லாம் இயேசு எப்படி பார்க்கிறாருன்னா, நான் உலகத்தான் அல்லது போல நீங்கள் உலகத்தார் அல்ல. நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் உங்களை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாரா இல்லாதபடினால் தான் உலகம் உங்களை பகைக்கிறது என்று சொல்கிறார். ஆகினால நம்ம உலகத்திலிருந்து வேறு பிரிப்பதற்காகவே இயேசு சிலுவையிலே நமக்காக மரித்தார். பிரியமானவர்களே, பொல்லாத பிரபத்திலிருந்து இயேசு நம்மை வேறு பிரிப்பதற்காக நமக்காக கல்வாரி சிலுவையில மரித்தார். அதுக்காக இயேசு சிலுவையில் எதுக்காக மரித்தார் என்று சொல்லி பார்க்கும்போது, நற்கிரியை செய்வதற்கு நாம் பக்திவாராக்கும் அவருக்குரிய சொந்த ஜனங்களாக இருப்பதற்காக இயேசு சிலுவையில மரிக்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அதை பார்க்கிறோம். ஆகினால நற்கிரியை செய்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக இயேசு சிலுவையில மரித்த நோக்கம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, சாபத்திலிருந்து மீட்பதற்காக இயேசு சிலுவையில மரித்தார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட என்று எழுதியிருக்கிற பிரகாரமாய் கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டு விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். பெரியமானே, உபாகம் 28ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இந்த வசனங்களை கேட்டு இந்த வசனங்களுக்கு கீழ்ப்படுத்தி நடப்பீர் என்று சொன்னால் கீழே சொல்லப்பட்டதான ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து பலிக்கும் என்று சொல்லி பார்க்கின்ற 14ஆம் வசனம் மட்டும். யாரும் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படுத்த ஆசீர்வாதத்தை பெறவில்லை. இயேசு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினபடினால அவரை விசுவாசிக்கிறதான் நாம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆகினாலே யாரும் நியாயப்பிரமாணத்தின் பிரகாரமாய் நடந்து நாம் ஆசீர்வாதத்தை பெறவில்லை. அதனால தான் கலாத்திற்கு எழுதும்போது பவுல் எழுதுவார், நியாயப்பிரமாணத்தின் பிரகாரமாய் நீதிமானாக விரும்புகிற யாவரும் கிருபையை நின்று விழுந்தார்களே என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப கிருபையினால தான் நாம் நீதிமான்களாய் மாற்றப்படுகிறோம். ஆகினாலே இயேசு நமக்காக சிலுவையில மரித்ததினாலே சாபங்களை எல்லாம் அவர் தன்மையில் ஏற்றுக்கொண்டு விட்டார். ஆசீர்வாதங்களை நமக்கு தந்திருக்கிறார். சாபத்திலிருந்து மீட்க இயேசு சிலுவையில மரித்தார். அடுத்தாக இயேசு சிலுவையில மரித்தது எதுக்காக என்று சொல்லி பார்க்கும்பொழுது, புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டாக்குவதற்காக இயேசு சிலுவையில மரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுவரையிலும் தேவனை யாரும் அப்பா பிதாவேன்னு சொல்லி கூப்பிடல. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து இயேசு விசுவாச சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட எல்லாரும் தேவனே பிதாவே, அப்பா பிதாவே, பரலோக பிதாவே, எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே என்று சொல்லி உரிமை பெற்றிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் புதிது ஜீவனமான மார்க்கம் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயிற்று. இந்த இயேசு கிறிஸ்து விசுவாசி உங்களுடைய வாழ்க்கையில சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு சொன்னால் கர்த்தர் உங்களை தொடர்ந்து வழிநடத்துகிறவராக இருக்கிறார். சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போவதற்கு பைத்தியம், ரட்சிக்கப்பட்டிருக்கும் தேவபலன். தொடர்ந்து நாம் அடுத்த செய்தியிலே நாம் பார்க்க போகிறோம் சிலுவையின் உபதேசத்தை குறித்து. நாம் ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான பரிசுத்தமுள்ள பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுமத்துகிறோம். சிலுவையிலே எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டபடினாலே ஒவ்வொரு மனிதன வாழ்க்கையில் இருக்கிறதான என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் நீர் விடுதலை தரும்படியா ஜெபிக்கிறேன். நாங்கள் ஜெபிப்பதாங்க எங்கள் தேவையில்லாமல் அறிந்த பரலோக பிதா, அவரவருடைய தேவையின் பிரகாரம் இன்றைக்கு நீர் கிரியை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.